ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீர் மறந்து இன்பம் கொடுப்பான். உண்மையிலே செம டச்சிங்க. அதாவது நேற்று தளபதியோடைய அந்த டான்ஸ் இருக்குல்ல, அதாவது ரொம்ப ஒரு வெறித்தனமா தன் கடைசி படத்தினுடைய ஆடியோ லஞ்சுன்ட்டு அவர் ஆடும் போதில்ல, எனக்கு அப்படி ஃபீலிங் ஆச்சு. இந்த பாட்டு தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அவர் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டேஜில் எவ்வளோ படங்களில் ஆடிருப்பார். ஆனால் இந்த ஆட்டங்கிறது உண்மையிலேயே அது ஒரு மாதிரியான ஃபீலிங்கை கொடுக்கும்ல. அவர் அதில் அந்த ஸ்பீடாக அவர் ஆடும் போது இல்லை, அந்த ஒட்டுமொத்தமாக ஆடி கொண்டாடி தீர்த்துட்டு போறாரியா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதாவது நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மனுஷனுடைய வரலாறுங்க. அவர் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை படைச்சிருக்காரு விஜய். அது வந்து விஜயோட சாம்ராஜ்யம். அது வந்து இதுக்கப்புறம் இப்படி ஒருத்தங்க அந்த ஹைட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாதனை படைக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ அதனால இந்த டச்சிங்கான மெமரிபிளான விஷயத்தை நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டுங்க. அதாவது நாம வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட முதல் படம் முதல் சொல்லலாம் போய் கொண்டாடவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன விஜயோட பிடிக்கும் படம் பார்ப்பேன். ஸோ அப்படி எனக்கு இவ்வளோ டச்சிங்காக இருக்குன்னா அந்த வெறித்தனமான ஃபேன்ஸ் அவர் கொண்டாடுறவங்களாம் எந்த அளவுக்கு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ என்னால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான தருணம். அதை புரிஞ்சுக்கிறவங்க தான் புரிஞ்சிக்க முடியும். மற்றபடி வெளியிலேருந்து பார்க்குறவங்களால அதுக்குள்ளெல்லாம் போய் புரிஞ்சிக்க முடியாது. அவங்க வந்து விமர்சனத்தை வச்சுட்டு தான் இருப்பானுங்க. அவங்கள விட்டு தருங்க. சரி, நேற்று இல்லை, நான் வந்துட்டு நைட்டு 12:30 1 மணி வரைக்கும் தேடி தேடி பார்க்குறேன் விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருப்பாரு, அவருடைய அந்த ஆடியோ சம்மந்தமான கிளிப்பிங் ஒவ்வொன்றா வர. ஸோ எனக்கே அவளுக்குள்ள ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா, ஸோ அதனால தான் நான் பேசணும் முடிவு பண்ணேன். இது இன்னைக்கு காலையிலேயே பேசிடணும், ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அந்த டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆடும்போது எனக்கு அந்த சாங்கு தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் ஸ்டார்டிங்கில் அந்த சாங்கை பாடினேன். உங்களுக்கும் அப்படி தான் தொழில் நினைக்கிறேன். அதாவது முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியாவுக்கு போகிறங்கும் போது ஏங்க தமிழ்நாட்டை எங்கே போனாலும் கூட்டம் கொடுக்குன்னா ஒரு அடுத்த நாளுங்க அங்கே அதுக்கு மேலே அந்த கவர்மெண்ட்டே இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிக்குதுங்க. இவருக்காக அவ்வளோக்குள்ள பண்ணுதுங்க. ஸோ சரியான ஒரு வரவேற்பு யாராலையும். அதாவது ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, ஒட்டுமொத்த மலேசியாமா அவர் தாண்டா அப்படின்ட்டு, அதை நிஜத்துல சாத்தியமாக்குனது விஜய் தாங்க. ஒட்டுமொத்த மலேசியாவே கண்ட்ரோல் எடுத்துச்சுமா கலகலத்து போயிட்டு. ஸோ அங்கே போயிட்டு அவர் வந்து ஆடியன்ஸ் போகிறாரு. அங்கே ஒரு கூட்டம், அதாவது மக்கள் அவ்வளோக்குள்ள அவருக்காண்டி வெயிட் பண்ணி அதை பார்க்குறது. ஸோ அங்கே நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நம்மளுக்கு வந்து அந்த கிளிப்பிங்கில் பார்த்த வரைக்கும், அதாவது எஸ்பிபியோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா அது ஒரு அட்டகாசமான ஒரு டான்ஸு, போக்கிரி பொங்கல் அதை ஆடும் போதில்ல விஜயாவில் எரிஞ்சின்னு போக்கிரி பொங்கல் சிம்பிள் அப்படி போட்டுட்டு ஸோ அவர் போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லியோடைய அந்த ஹக்கு, அட்லியோடைய அந்த ஸ்பீச்சு, அவர் எப்பவுமே என் அண்ணனுக்காண்டி நான் பண்ணுவேன்ட்டு அப்போவே பேசிக்கிட்டு இப்போ சும்மாவா கடைசி படம் போது வெறித்தனமாக அவருடைய இமோஷனலான ஸ்பீச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாயாருடைய அந்த பாடல் கோடம்பாக்கம் ஏறியா ஓட்டி கெட்டு வாரியா அந்த பாடலை டெடிகேட் பண்ணி பாடினாங்க. ஸோ எனக்கு அப்போ தோணுச்சு, ஏன் இந்த பாடலை ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளோ பாடல் இருக்குது டச்சிங்கான பாடல், அதெல்லாம் பாடாமல் இந்த பாடல் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு அந்த பாடல லைன்லாம் வரும்ல, ஏழை பாலங்க நாங்கள் உங்களுக்கு ஒட்டு போட்டா நீங்களும் நாளைக்கு சிஎம் தான் அந்த டைலாக். ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக மகன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிஎம் ஆகிறாருங்கிறத கணிச்சு அவங்க பாடினதாக இருந்துச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவை கட்டி பிடிக்கிறது, அதாவது அப்பா அந்த சைடு நிற்கிறாங்க, ரேம்பாக் நடுவில் பெருசாக இருக்குது அந்த சைடு ஸ்டேஜ். ஸோ விஜய் என்னால் அங்கே அவ்வளோ தூரம் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. இவர் உடனே அங்கேருந்து ஓடி வந்து தன்னுடைய தகப்பனை கட்டி பிடிக்கிறது, அம்மா எங்கன்னு கேட்கறது, தேடுறது. ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு இதாக போகும்போது டைரக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா பேசுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டைரக்டர் ஹெச் வினோத் அவர் வந்து அதாவது சொல்றாரு பேசும்போது, இந்த ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, இடையில பூந்து அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐயா இது தளபதி படம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு கரகோஷத்தை பார்க்கணும், வேற லேப்ல இருந்துச்சு. அது பராசக்தியை மனசுல வச்சு தான் அவர் பேசுறாரு. அதாவது இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் டே இருக்கும், கொஞ்சம் நெஞ்ச கசக்கிற மாதிரி அழுகிற மாதிரி அழுகாட்சி சீன்லாம் நினைக்காங்க. அப்படிலாம் கிடையாது, ஃபுல்லாக ஹோப்பாக தான் இருக்கும். இது வந்து விஜய் அவர்களுக்கு எண்டு கிடையாது, பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஹெச் வினோத். அப்பவும் பயங்கரமான ஒரு அட்டகாசமான கரகோஷம். ஸோ அதுக்கப்புறம் தளபதி விஜயோட ஸ்பீச் எப்படா வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஸ்பீச் அவர் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, நான் சொல்லவா வேண்டாமான்னு எனக்கு தெரியல, என்னுடைய கடைசி படமான அப்படின்னு சொல்லும் போது நோ நோ நோன்னு அது ஒரு குரல் அந்த அளவுக்கு வருது. அவர் அப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இலங்கைக்கு அடுத்தபடியாக தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி மலேசியா. ஸோ மலேசியாவில் நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். அதில் முக்கியமாக நம்முடைய நண்பரான அஜித்துடைய பில்லா படம் நம்மளுக்கு ஞாபகத்து வரும் அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இனிமேல் மலேசியானா விஜய் அவர் தான் ஞாபகத்து வர இருப்போம் அந்த அளவுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு மலேசியா உண்மையை சொல்ல போனால் மலேசியாவில் ஒரு முருகன் செலவு நிறுத்துமா பில்லா படத்தோட அஜித் ஆடு வர, அதுதான் எனக்கு ஞாபகத்து வரும். மலேசியானா எனக்கு அது ஞாபகத்து வரும் அந்த முருகன் சிலை.
ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய அந்த நினைப்புங்கிறது ஒரு அந்த அளவுக்கு ஒரு 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 உருகிட்டு போயிட்டாரியா மனசை, எல்லாருடைய மனசையும். ஸோ அதான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பேசும்போது, அதாவது நான் ஆரம்பத்தில் நான் பட்ட துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள் இதெல்லாம் வந்து நிறைய மேடையில் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், அது மறைக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சமயங்கள்லாம் என் கூட இருந்த ஒரே ஒருத்தர் கேட்டிங்கன்னா என்னுடைய ரசிகர்கள் தான். கிட்டத்தட்ட 30-33 வருஷமா என் கூட இருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இனிமே வரக்கூடிய 30-33 வருஷம் உங்களுக்காக இருக்கணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு நின்ற என்னுடைய ரசிகர்களுக்காக என்னுடைய சினிமா வாழ்க்கையே நான் விட்டுட்டு வரேன், மக்களுக்கு உங்களுக்காகத்தான் அப்படிங்க. ஸோ அதாவது இந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சுன்னு சொல்லிட்டு போறவங்க கிடையாது, மற்றவங்க மாதிரி நஞ்சு கடனை தீர்த்துட்டு போறவன்டா விஜய் அப்படின்னு சொன்னதெல்லாம் உணர்ச்சி பூர்வமான அந்த வாசகங்க. அது உண்மையிலே டச்சிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சொல்றாரு, நாம வளரணும், பெரிய ஆளாக ஆகணும்னா, அதாவது நமக்கு நல்ல நண்பர்கள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்கு இதை விட ஒரு வலுவான எதிரி இருக்கணுங்க. அப்போதாங்க நம்ம அதை விட பெருசாக வளர முடியும். ஸோ நம்மளை எதிர்க்கிறவங்கலாம் நம்மளை எதிரியாக முடியாதுல்ல, வர போகிறவங்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எதிரி இருந்தால் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி பெருசாக வளர முடியும் அவனை விட அப்படின்ட்டு டச்சின்னு சொல்கிறது. அதை சொல்லும் போதில் எனக்கு அங்கே போய் சீமானுக்கு ஒரு செருப்படி கொடுத்தாரியா மனசை அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் நினைக்கிறாங்க, அதாவது விஜய் வந்து தனியாக வருவாரா அணியாக வருவாரான்ட்டு. ஸோ நாம எப்போங்க தனியாக வந்திருக்கோம், எனக்கு எப்பவும் நீங்கள் இருக்கீங்களா, உங்களோட தானங்க நான் இருந்திருக்கேன் மக்களோட அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியை தான் சொல்கிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சது தானே விஜய் அதை சொல்கிறாரு. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2026 கூட்டணியோட தான் நான் சந்திப்பேன் அப்படிங்கிறத அங்கேயே அறிவிக்காரு. ஸோ அப்படி அவருடைய ஸ்பீச்சுகள் போகும்போனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் அங்கே இருக்க 75,000 பேர் கோரஸா யார் வெற்ற மகனோ நீ யார் வெற்ற மகனோ அப்படிங்கிற பாட்டில் கம்மிங்காக பாடும்போதுல ரொம்ப டச்சிங்காக தான் இருந்துச்சு. அது பொருத்தமான ஒரு பாட்டாக இருக்கும். ஸோ அவர் அப்பா சொல்கிறாரு, இல்லை நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் அழ மாட்டேன் அப்படிங்காரு. ஸோ உண்மையில தானே, ஏன்னா அவர் உறுதிப்பூர்வமாக அது இருக்காரு, நம்ம அழுதுட்டு போயிடக்கூடாது நமக்குலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆனால் அவர் அப்படி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஸ்டேஜில் இருந்து மட்டும் மற்ற நிகழ்ச்சிகள் பேசும்போதெல்லாம் அவர் கண் செலுத்துது, அவர் தொடச்ச நம்ம பார்த்தோம். அவருக்கு அழுக வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. ஏன்னா அவர் அழுதால என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஸோ அப்போ இங்கே உள்ளவங்க இதில் என்னமே கேட்டாங்க, அவர் போயிட்டு அழுது தீர்த்து ஸோ நடிச்சிட்டாரு அப்படி இப்படி ரொம்ப ஒரு மாதிரி அவர் அதை விரும்பலை. அதனால தான் அந்த இடத்துல அவர் கண்ணீர் சிந்திடக்கூடாது. ஏன்னா அப்பவே அவர் கண்ணீர் சிந்தாமலே அவர் இமோஷனலா பேசும்போதே அவ்வளோக்குள்ள அங்க வந்து அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க கத்துறாங்க போது அவர் அழுட்டாருன்னா அது வேற மாதிரி. ஆனால் மற்றவங்க தான் இந்த இடத்துல அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதை இது பண்ணலை. நான் அழ மாட்டேன்ட்டு ரொம்ப கட்டுப்பட்டு நின்று பேசிட்டு போனாரு. நிறைய அதில் பேச தெரியல. ஒரு குட்டி ஸ்டோரி, அந்த குட்டி ஸ்டோரி மட்டும் என்னன்னு நமக்கு தெரியல, யார் பட்டம் வரல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த குட்டி ஸ்டோரி நீங்க என்ன சொல்லிட்டு போங்க, நம்மளுடைய வீடியோக்களை பார்த்து நண்பர்கள். ஸோ மொத்தத்தில் என்ன வந்து பாதிச்சுட்டு நேற்று, அதாவது இப்படி ஏன்னா எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற போது அவருடைய ஸ்பீச்சு அவருடைய பண்ணது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம இதை நேற்று கூட நான் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு இது விஜயோட தனி சாம்ராஜ்யம் அப்படின்னு போடுறதில்ல. ஆனாலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் போடுறானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முட்டா ரசிகம் முன்னாடி போறீங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெரிஞ்ச மாதிரி. ஸோ அதை வந்து அவங்கள்ட்ட போய் நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா என்னை பற்றி அவங்களுக்கு எப்படி தெரியும், நாம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தோம், நாம யாருக்கா சப்போர்ட் பண்ணுங்கிறது. அதாவது நான் சொல்கிறேன்னா கடைசியா என்னுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 38 வர்ற மே வந்தா ஓகேவா, அவருக்கு வயது 51. ஓகே, நான் இந்த 38 வருடத்தில் அவங்களோட சொல்றேன், எந்த ஒரு நடிகருக்காகவும் இந்த இப்போ விஜயக்காகவே நான் முதல் சொல்லலாம் போயிட்டு அப்படி தூக்கிச்சு பார்த்ததும் கிடையாது. சரியா, அப்படி நான் மற்றவங்க கொண்டாந்து நினைச்சவனும் கிடையாது. விஜயோடைய அரசுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிருக்கேன், எனக்கு இங்கே ஒரு மாற்றம் தேவை, திமுக வாகச்சணும் அப்படிங்கிற விஜய்க்கு சப்போர்ட் பண்றோம் ஓப்பனாக தான் நான் கூட சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு விஜய் அவருடைய நேற்று அவருடைய அந்த கிளிப்பிங் பார்க்கும்போதுல நைட்டு 12 மணி இருக்கு பார்க்கணும் தூண்டுது. அவர் என்ன பேசுவார் இமோஷனலாக, அவருடைய ஃபேஸ் அவருடைய ரியாக்ஷன் இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு உள்ளுக்குள்ள தூண்டுதுங்க. நான் ஒன்று சின்ன பையனோ அறியாத பையனோ ஒன்று விவரம் தெரியாதவனோ, அதாவது ஏதோ நம்ம குடும்பத்தை பார்க்காம விஜய் பின்னாடி போற மாதிரி இவனுங்கெல்லாம் பெரிய புத்திசாலிங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண வர மாதிரி அந்த கமெண்ட் வந்து போறானுங்க. டே வெண்ணைகளா அவங்களோட மேலே எங்களுக்கு தெரியும் இது ஒரு இமோஷனல் டைம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ யார எவனுக்கு இல்லாமோ, அதாவது அரசியல்லாம் என்ன, நீ அரசியல் பேசாட்டாலும் நீ உனக்கு பிடிக்காத ஒருத்தங்க அரசியல் நீ வாழ நேரிடுவாய், அதான் உண்மை. புரியுதா? நம்ம இந்த நாட்டுக்கு நாம அந்த அரசியல் பேசாலும் சரி அரசியல் இல்லைனாலும் சரி நாம இன்னொரு தப்பான ஒரு அரசியலாம் நீ ஆளப்படுவா. அப்படிங்கும்போது நம்ம அரசியல் பேசணும். ஸோ இந்த டைம்ல பேசணும், வேற எந்த டைம்ல தான் பேசுவேன். அதனால தான் விஜயோட அரசியல் பேசுறோம், விஜயோட சப்போர்ட் பண்றோம். உடனே வந்து சும்மா ஒரு நடிகர் பண்ணி போறான் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நான் இப்ப விஜயோட சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா இது ஒரு இமோஷனலான ஒரு வரலாற்று சாதனை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பத்தி இப்படி உச்சத்துல இருந்து விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் எவனுக்கும் தோணாது. அது தோன்றதுக்காண்டியே தளபதிக்கு ஒரு ராயல் சலிட்டு நான் அடிப்பேன். அதாவது அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் அந்த முடிவு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது மனிதனுடைய இயல்பு. அப்படி ஒருத்தர் முடிவு எடுக்காருன்னா அவர் தீர்க்கமாக ஒரு விஷயத்தை முடிவு எடுத்திருக்காரு.
ஸோ அந்த கட்ஸ் தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளுக்குள்ள அடி டச் ஆக்கிட்டு விஜய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற அரசியல் காரணமே அதுதான் மெயினாக, ஓகேவா. ஸோ அந்த வகையில் தளபதி விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகம் பத்திரம் ஆடியோ லான்ச்சில் பார்க்கும்போதில்ல உண்மையிலேயே நான் டச்சிங்காகி மெய் செலுத்திட்டேன். ஸோ என்ன அறியாமலே எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை பற்றி பேசணும்னு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு அந்த லைவ், அதாவது ஜி தமிழ் தான் வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதின்னு சொல்லிட்டு நம்ம விளம்பரம் பார்க்குறோம். ஸோ 4ஆம் தேதி அது வரும்போது ஃபுல்லாக நம்ம பார்க்கணும்னு நிறைய பேர் ஆவலாக இருப்பீங்க, நானும் அப்படி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வரலாற்று சாதனை தான். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எந்த ஒரு இதில் நீங்கள் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் இதை தளபதி விஜயோடைய அந்த வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கலாம், அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எவ்வளோ அவமானங்கள், இந்த மூஞ்செல்லாம் விலை கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொன்ன மூஞ்சில் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய உயரத்தில் போய் இருக்காருன்னா அதுவும் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. நிறைய பேர் எடுத்த உடனே சொல்லுவானுங்க, அதாவது அவன் அப்பா பின்னாடி இருந்து அவ்வளோக்குள்ள பண்ணாரு. டேய் வெண்ணைகளா, எத்தனை பேர் அப்பாடா மகனை இவ்வளோ கொண்டு வந்துட்டானுங்க, உச்சபட்சமாக சினிமாடியுடைய மகன்களாம் எல்லாரையும் இந்த மாதிரி சோபிக்க முடிஞ்சா? அது வந்து ஒரு தூக்கி கொடுக்குறவங்க ஒரு முதல் படி தான். அங்கே நிலைச்சு நிற்கணும்னா தன்னுடைய உள்ளுக்குள்ள சரக்கு இருக்கணும். நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட், உங்களுடைய விடாமுயற்சி, கட்டின உழைப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு, ஸோ எல்லாருடைய ஃபீல்டுக்கு நீங்கள் முன்னேறதுல விஜயபுரில் ஒரு எக்ஸாம்பிள் தப்பே கிடையாது. ஏன்னா அந்தந்த துறைகளில் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டது உணர்வுபூர்வம் நேசித்து அதை ரசித்து நீங்கள் கொண்டாடி அதை வந்து செய்யும் போது தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு விஜயபுரி எடுத்துக்கிட்ட திகழ்றாரு. ஸோ நேற்று எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிச்சேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த பார்க்கலாம். பாய்.